குட் மார்னிங் மேடம். டிரைவிங் படிக்க வந்திருக்கீங்க சரியா? நம்ம வந்து பாடமாக கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பாடம் சரியா? அந்த இதை பார்த்துட்டு வந்து நம்ம இந்த ஸ்கூல்லலாம் ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸிங் வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான். முதல்ல என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சீட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா? இதில் அடியில் ஒரு லிவர் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒரு சின்ன லிவர் இருக்கும், கை வைங்க. தெரியுதா? அந்த லிவரை தூக்கி பிடிக்கணும், மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. அட்ஜஸ்ட் ஆகுதா? அப்படி நீங்கள் ஸ்டீரிங்கை மேலே கை வச்சுக்கோங்க, அந்த கை மேலே வச்சுக்கோங்க. இந்த கையை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு முன்னாடி இருங்க, சீட்டை முன்னாடி. இப்படி தேவைக்கு நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா? எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல விட்டு. நமக்கு கிளச்சை மிதிச்சா கால் வந்து லேசாக பண்ணணும். கிளச்சை மிதிங்க, மிதிக்கும் போது உங்க கால் வந்து லேசாக பண்ணும். கால் நீட்டி இருக்கு இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அந்த கால் லேசாக பெண்டு தான் கிளச் நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். கண்ட்ரோல்லே ஹீரோ கண்ட்ரோல் வந்து கிளச் தான். வச்சுட்டே பண்ணணுமா? விட்டுருங்க, சீட்டை விட்டுங்க, அப்போ லாக் ஆகும். நல்லா எப்படி நாள் சப்பிடுவீங்க. ரைட். காலை நீட்டி வச்சிங்கன்னா கால் வலிக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்காது சரியா? பெண்டா இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து சாவி லைன்லேயும் 3 இருக்கு சரியா? சாவி முதல்ல ஆன் பண்ணுங்க. இது 2வது ஸ்டெப்பு. ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்க. 2 ஸ்டெப் ஆஃப் பண்ணுங்க. ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டீங்களா? முதல்ல ஸ்டீரிங் லாக்கு ஒரே ஒரு திருப்புங்க. இது வந்து ஸ்டீரிங் லாக் ஓப்பன் ஆயிட்டு. 2வது ஒரு திருப்புங்க. 2வது ஒரு திருப்பு. இது பேட்டரி ஆன் ஆயிருக்கு சரியா? 1 2வது ஸ்டெப்பு 2. இப்போ பேட்டரி ஆன் இருக்கு. இது வார்னிங்ல பெரியுதா? லைட் பெரியுதா? இப்போ திரும்ப ஆஃப் பண்ணி போடுங்க. ரைட் சைடில் ஒரு லைட் அடிக்கும் பாருங்க, ஒரு தடவை ஆஃப் பண்ணுங்க. லைட்டில் போடுங்க, போட்டு ரைட்டில் பாருங்க. இங்கே பேனர்ல லைட்டில் பாருங்க. பாருங்க, ஆன் பண்ணுங்க. அந்த லைட் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆயிட்டா இதுக்கப்புறம் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிட்டு திருப்பி அது ஆஃப் ஆயிரும். அந்த லைட் ஆஃப் ஆயிரும். இது ஆஃப் ஆகாது. இது வார்னிங் லேம்ப்னா மேல உள்ளது ரேடியேட்டர், அதுக்கு அடுத்து உள்ளது பேட்டரி, இன்னொன்னு லாக், வண்டி லாக் பண்றது சரியா? ஸ்டீரிங் வந்து பவர் ஸ்டீரிங், அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் உண்டு. அந்த மெக்கானிக்கல் ஏதாவது ப்ராப்ளம்னா அது காட்டும். அதுக்கு அடுத்து இருக்குது என்ஜின் ஏதாவது ப்ராப்ளம்னா காட்டும். கீழே இருக்குது ஹேண்ட் பிரேக் சரியா? இதுல கம்மியா இருக்கு, லேட்டஸ்ட் வண்டி இது நிறைய இருக்கும் சரியா? இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா வச்சா இப்படிங்க. ஓகே, எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிட்டா அப்ப எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரே ஒரு லைட் இருக்கு, அது என்னது? ஹேண்ட் பிரேக். இப்போ ஹேண்ட் பிரேக் ஆன்ல இருக்கு. ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. மேல தூக்கி பட்டன் அமுங்க. நம்ம இடுக்கீழ விடுங்க, கீழே ஆஃப் ஆயிட்டு பாருங்க. அப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு சரியா? இது பேர் வந்து வார்னிங் லேம்ப். அப்போ ஸ்டீரிங்லேயும் 3 ஸ்டெப் இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்குறது 3 ஸ்டெப் தான். வண்டி ஆஃப் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுங்க. வண்டி நிப்பாட்டணும்னா ஹேண்ட் பிரேக் போட்டணும். வண்டி கிளப்பும் போது நீங்க ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுருங்க சரியா? நிக்கும் போது நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுறணும். அதாவது பழைய வண்டிகள் வந்து வெயிட் அதிகமா இருக்கும், அது நின்று அந்த இடத்துல நிற்கும். இப்போ வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலா மைலேஜும் கிடைக்கணும், வண்டி வேகமா போடணும். ஆனா என்ன வண்டியோட வெயிட் அப்படியே கம்ப்ளீட்டா குறைச்சிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வண்டி யாராவது ஒரு ஆள் சாஞ்சா கூட நினைச்சோம் வண்டி நகலும். அதனால வண்டி இறங்கினோட ஹேண்ட் பிரேக் போடணும், வண்டி ஏறி உட்காந்து ஹேண்ட் பிரேக் எடுக்கணும். அதை பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துல முதல் கிளாஸ் ஸ்டீரிங் ஆஸ்டர் கொடுப்போம், 2வது கிளாஸ் கியர் மாத்திரை கொடுப்போம், 3வது ரிவர்ஸ் கியர் கொடுப்போம் சரியா? அந்த முடி நீங்க கவர் பண்ணுவோம். உள்ள வாப்பா. இப்போ நமக்கு வந்து டிரைவிங் ஆனது கண்ட்ரோல். டிரைவிங் ஆனது கண்ட்ரோல் இல்லையா? கண்ட்ரோல் எத்தனை டைப் கண்ட்ரோல் இருக்கு? செல்ஃப் கண்ட்ரோல், சொல்லுங்க. செல்ஃப் கண்ட்ரோல், டெக்னிக்கலா எப்படி கண்ட்ரோல் பண்றது? மேஜர் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல். வரிசை சொல்லுவோம். செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல். மேஜர் வந்து கடைசியா வரும். செல்ஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்து வரணும்? யார்கிட்ட இருந்து வரணும்? என்கிட்ட இருந்து வரணும். தெளிவா இருக்கணும். அதான் அறிவுபூர்வமான வேலை இது. ஆனா அதுவே தெளிவா இருக்கணும் சரியா?
சரி, இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்று இருந்து வரணும். செல்ஃப் கண்ட்ரோல் என்ன சொல்லுவோம்? எதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம்? கண்ணாடி பாக்குறது. அதெல்லாம் கிடையாது. இல்ல நம்ம வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் மைண்ட் கண்ட்ரோல் வரும். நான் கேட்குறது செல்ஃப் கண்ட்ரோல். நான் வந்து கரெக்டா இருக்கணும், டைவர்ட் ஆகக்கூடாது, கூலா இருக்கணும். அதாவது சொல்ல பொதுவாக சொல்லணும்னா தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடாது, சரியா? பசியோட இருக்கக்கூடாது, உடம்பு செல்லாமல் இருக்கக்கூடாது, டென்ஷனில் இருக்கக்கூடாது. இது பொதுவாக சொல்லுது. டிரைவரோட டென்ஷன் செல்ஃப் கண்ட்ரோல் இன்னும் அடிஷ்னல் நிறைய சேரும். உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் கியர் அப்படின்னா 20 கிலோமீட்டர், தேர்ட் கியர் 30 கிலோமீட்டர், ஃபோர்த் கியர்லாம் அப்படி வரிசை மாறும், சரியா? இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரோல்லையும் வரும். இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஆக்சிடென்ட் கொடுக்கும். ஆக்சிடென்ட் என்ன கண்டிஷன் சொல்லுவோம்? 20 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது. 20 கிலோமீட்டர் தாண்டினா என்ன அர்த்தம்? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். 20 கிலோமீட்டர் குறைஞ்சாலும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். ஸ்டீரிங் எப்படி பிடிக்குன்னு சொல்லுவோம்? கிளாக் வைஸில், அதான் 9-3 நேராக போகும்போது எங்கே பிடிக்கணும்? 9-3. ஸ்டீரிங் நேராக வச்சுக்கோங்க. 9 பிடிக்கணும். 9-3. திருப்பும்போது எப்படி பிடிக்கணும்? 12-6. 12-6. இப்போ எந்த பக்கம் திரும்ப போறீங்க? ரைட்டு. லெஃப்ட் திரும்ப வந்தால் லெஃப்ட் கை மேலே, அந்த கை கீழே, சரியா? இது 2ஆம் நாள் கிளாஸ்ல வரும். ஒரு ஸ்டீரிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம டைரியிலையும் கொடுத்துருக்கோம், தனியாகவும் வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோஸை நல்லா தெளிவாக பார்த்தோம்னா 2ஆம் நாள் வீடியோ எடுப்போம். ஏன்னா இதே மாதிரி அதுலேயும் 15 பாயிண்ட் உண்டு. கிளாஸ் இருக்க முடியாது, வண்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீடியோ எடுப்போம். நீ தெளிவாக வரணும். எதுக்காக டைரின்னு சொன்னால் கையை உள்ளே வைக்க மாட்டோம், ஒவ்வொரு கையாக மாற்றி வைக்கணும். அப்புறம் 2 கையும் எடுக்க மாட்டோம். 12 ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக நான் டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். அந்த டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ உங்கள் இதில் இருக்குது, அது தெளிவாக பார்த்தாங்க, சரியா? இப்போ நம்ம இதில் 2 ஸ்டெப் பார்த்தோம். 9-3னா நேராக போகிறது, திருப்பதினா 12-6. அப்போ 3 ஸ்டெப் எல்லாமே 3 ஸ்டெப்பாக இருக்கோம் இல்லையா? அப்போ அதில் 3ஆவது ஸ்டெப் என்னன்னா கையை 1ஆம் நம்பர் வைக்கிறது. அப்போ கியர் மாற்றுவோம். இந்த கை கியரில் வைங்க, சரியா? 11 கை வச்சிங்கன்னா 11 கை வைங்க, இந்த கையை 11 வைங்க. அப்போ அந்த கை சிக்னல் காட்டுறது, இண்டிகேட்டர் போடுறது, அதுக்கு இது நமக்கு 2ஆம் நாள் வீடியோ காட்டும், சரியா? விட்டுருங்க. ஸ்டீரிங்கை பற்றி நம்ம நாளைக்கு படிப்போம், தெளிவாக படிப்போம். இப்போ நம்ம படிக்க போகிற ஆசிரியர் தான். ஆசிரியர்கிட்ட வாங்கி வைக்கக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அதில் செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம கண்டிஷன் 3 கண்டிஷன். 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது, மாஸ்டர் கை ஸ்டீரிங் வரக்கூடாது. ஸ்டீரிங்கை எந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ வச்சிருப்போம் இல்லையா? எந்த மாதிரி? நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி. நியூஸ் பேப்பரை டைட்டாக பிடிச்சா என்ன ஆகும்? அதே தான் இங்கே டிரைவிங் கிழிஞ்சிடும். இது டைட்டாக பிடிச்சா லைட்டாக பிடிச்சிக்கணும், சரியா? அவர் நல்ல வீடியோ பார்த்துக்க பாருங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதான் காலைல மெனக்கிட்டு சொன்னேன், வீடியோ எடுக்க போகிறேன் தெளிவாக. சரி, ரைட். அப்போ நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கும். மாஸ்டர் கை ஸ்டீரிங் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மாஸ்டர் கை ஸ்டீரிங் நான் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ண என்ன அர்த்தம்? அதை நீங்களே புரிஞ்சுக்கணும். 20 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது சொல்லி ஸ்டீரிங் தான் மாஸ்டர் கை உள்ள. 3ஆவது நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 20 கிலோமீட்டர் தான் போவோம். அப்போ எல்லாம் நம்மளை கடந்து போவோம். சைக்கிளில் போக கூட நம்ம கடந்து போவாங்க. அவங்க நம்மளை திரும்பி போகக்கூடாது. அப்போ நம்ம திரும்பி பார்த்தா என்ன தான் நம்ம ஒழுங்காக ஓட்டத்தில் இருக்கோம், சரியா? ரைட். உங்களுக்கு டைரி கொடுங்க, சரியா? இப்போ நமக்கு வந்து இதில் ஒரு 20-25 பாயிண்ட்டுக்கு வரிசையாக பார்க்க போகிறோம், சரியா? மறந்துக்கூடாது, நோட் பண்ணி வச்சேன். டிரைவிங்ல என்ன சொன்னீங்க? கண்ட்ரோல் இல்லையா? கண்ட்ரோல் எத்தனை டைப் இருக்கு? 3 கண்ட்ரோல் இருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல் சொல்லுவோம், சரியா? ரைட். ஸ்டீரிங்கும் ஃபாஸ்ட் கை வரக்கூடாது, ஃபாஸ்ட் 20 கிலோமீட்டர் சொல்லியாச்சு இல்லை? கண்ட்ரோலில் 3 டைப் கண்ட்ரோல் இருக்குன்னா செல்ஃப் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல், சரியா? மைனர் கண்ட்ரோல் என்னதெல்லாம் சொல்லுவோம்? மிரர், என்ன, ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு, சரியா? வைப்பர். இப்போ மைனர் கண்ட்ரோல் வந்து லேட்டஸ்ட் நிறைய இருக்கு. சீட் பெல்ட்டு, சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம். அதாவது வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரோல் பூரா மைனர் கண்ட்ரோல். வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரோல் பூரா மைனர் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் டோர் அடைக்கட்டாலும் வண்டி போத்தஞ்சியும், ஹார்ன் அடிக்கட்டாலும் வண்டி போத்தஞ்சியும், ஹெட்லைட் போடாலும் வண்டி போத்தஞ்சு. அப்போ இதெல்லாம் என்னது? நம்ம வண்டியில் உள்ள கண்ட்ரோல் தான், ஆனால் வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரோல். இப்போ வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு கவர் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பூரா மைனர் கண்ட்ரோல், சரியா? அடுத்து மேஜர் கண்ட்ரோல் எது சொல்லுவோம்? காலில் 3 கண்ட்ரோல் இருக்கு, கையில் 3 கண்ட்ரோல் இருக்கு. ஏபிசி எழுதும்போது எப்படி ஏபிசி எழுதுவோம்னா அதை அப்படியே திருப்பி போட்டுருவோம். ஏபிசி. ஏ ஆசிலேட்டர், கால் வைங்க, இது ஆசிலேட்டர். பி கால் வைங்க, இது பிரேக். சி இந்த கால் வைங்க, கிளச். கிளச்சுக்கு தனியாக இடது கால், இந்த கால் வந்து அந்த அந்த பக்கம் போகக்கூடாது, கிளச் மட்டும்தான். அந்த கால் ஆசிலேட்டரும் பிரேக்கும். ஆசிலேட்டர் கொடுக்காத நேரத்தில் பிரேக்கில் இருக்கணும், ஆசிலேட்டர் கொடுக்குற நேரத்தில் பிரேக்கில் இருந்து கால் ஆசிலேட்டர் போயிடணும்,
வச்சுக்கோங்க சரியா. ரைட்டு. இப்போ காலில் 3 கண்ட்ரோல் செய்யுச்சு. கையில் 3 கண்ட்ரோல் என்ன இருக்கு? ஸ்டீரிங், ஹேண்ட் பிரேக், கியர். சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட 3 கண்ட்ரோல் கொடுத்துருவோம். எதனாலனா ஆஸ்ட்ரேட்டர், ஸ்டீரிங், ஹேண்ட் பிரேக். வண்டியில் ஏறனோட ஹேண்ட் பிரேக் எடுத்து விடணும். ஸ்டீரிங் நாங்கள் எப்படி பிடிக்கும் சொல்லி தருவோம், அது மாதிரி படிக்கணும். ஆஸ்ட்ரேட்டர் எப்படி கொடுக்க சொல்லி அது மாதிரி கொடுக்கணும். இந்த 3 இல்லை 90% ஒர்க்கு ஆஸ்ட்ரேட்டர் ஸ்டீரிங் தான். 90% ஒர்க்கு ஆனது 90% ஆபத்தும் ஆஸ்ட்ரேட்டர் ஸ்டீரிங் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு வார கிளாஸ் அதுதான். அதெல்லாம் எப்படி ஸ்டீரிங் படிக்கணுங்கிறது நம்ம நாளைக்கு 2வது கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு ஆஸ்ட்ரேட் கொடுக்க பார்ப்போம். 3வது நாள் 2 சேர்த்து எப்படி யூஸ் பண்ணணும் பார்ப்போம். அது லேஸாக கொடுப்போம். 4வது நாள் கொஞ்சம் மீடியமாக கொடுப்போம். 5வது நாள் வெயிட்டாக கொடுப்போம். 5 நாளில் ஸ்டீரிங் ஆஸ்ட்ரேட் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸ் வந்து கியர் மாற்றுறது. அதுக்கு இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுப்போம். அதுக்கு அடுத்து ரிவர்ஸ் கியர். அப்படி 3 பார்ட்டாக வரும். சரியா. ஒரே டயத்தில் அவ்வளோத்தையும் கொடுக்கணும்னா ஒரு தட்டில் சாப்பாடு, குழம்பு, காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வெளியே கொண்டு போய் ஒருத்தர் கொடுப்போம். யார் கொடுப்போம்? அப்படி நடத்த நான் விரும்பலை. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன், பாடமாக கொண்டு போகிறோம். சரியா. ரைட். இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் என்ன பார்த்தாச்சு, மைனர் கண்ட்ரோல் என்ன பார்த்தாச்சு, மேஜர் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தாச்சு. மேஜர் கண்ட்ரோல் கையில் 3 கண்ட்ரோல் இருக்குது, காலில் 3. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது ஆஸ்ட்ரேட்டர் ஸ்டீரிங் தான். சரியா. ரைட். இப்போ பார்ப்போம். ஒரு டிரைவருக்கு வேகமாக போகும்போது வேலை ஜாஸ்தியா, மெதுவாக போகும்போது வேலை ஜாஸ்தியா? என் பேக் எடுங்க. மெதுவாக போகும்போதா வேகமாக போகும்போது? நல்லா யோசிச்சுடுங்க. மெதுவா போகும்போது. சித்திரா சொல்லுங்க. மெதுவாக போகும்போது இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ண காட்டிடுறேன். சரியா. அதாவது நமக்கு கண்ட்ரோல் ஸ்பீட் எவ்வளவு? 20. கண்ட்ரோல் ஸ்பீட் எவ்வளவு? 20. கண்ட்ரோல் ஸ்பீட் எவ்வளவு? 20. 20 வந்து கண்டிஷன்பா. 30. கண்ட்ரோல் ஸ்பீட் எவ்வளவு? 30. கண்ட்ரோல் டைம் எவ்வளவு? கண்ட்ரோல் டைம் 2 செகண்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் டைம் எவ்வளவு? 2 செகண்ட். 2 செகண்ட். எல்லாம் ஞாபகம் வச்சு ஓட்டணும். சரியா. சும்மா இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. ஓட்டும்போது 30 கிலோமீட்டர் போகணும். நம்ம டிரைவிங் படிக்கிற எல்லாமே 30 கீழே. நம்ம வந்து டிரைவிங் படிக்கிறது அவ்வளவு 30 கீழே. 30 கீழே. ஆமா. ஒரே 2 நாள் நம்ம பைபாஸ் போவோம். வேகமா போறோம் கத்துக்கணுங்கிறதுக்காக. முதல் நாள் ஒரு நாள் அந்த 20-30 பார்க்கறதுக்காக போவோம். சரியா. அதுக்கு அடுத்து ஒரு நாள் கியர் மாற்றும் போது 5வது கியர் வரைக்கும் போட்டு பார்க்கறதுக்காக ஒரு நாள் போவோம். சரியா. இப்போ உங்களுக்கு டிரைவிங்னா எப்படி மெதுவாக போகும்போது வேகமாக போகும்போது இப்போ நம்ம காட்ட போவோம். சரியா. இந்த நெயில் கட்டுறதுல இதான் வண்டி, இது கண்ட்ரோல், இது என்னது கண்ட்ரோல், இது டிரைவர். இப்போ மெதுவாக போகுது. டிரைவர் என்ன ஆட்டம் ஆடுதா பாருங்க. டிரைவர் ஆடுதாரா? வண்டியை டிரைவரை ஒட்டி போதா? அப்போ இப்போ இது கட் ஆச்சுன்னா எங்கே எவ்வளோ டிரைவர் தெரியுமா தெரியாதா? அப்போ மெதுவாக போகும்போது வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ வேகமாக போகுது, டிரைவர் ஆடவே இல்லை பாருங்க. ஆனால் வண்டி நினைச்சது பறக்குது. வண்டி நினைச்சது. இப்போ இந்த கயிறு கட்டாச்சுன்னு வைங்க, இந்த வண்டி எங்கே போகணும் தெரியுமா? அதான் ஆக்சிடென்ட். அப்போ ஆக்சிடென்ட் எப்போ நடக்கும்? ஃபாஸ்ட்டாக போகும்போது. ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். கண்ட்ரோலுங்கிறது வெறும் இந்த கயிறு தான். இது காஸ்ட்லி, இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஆனால் ரெண்டையும் இணைக்கிறது இந்த கண்ட்ரோல் தான். வண்டி நம்ம இணைக்கிறது இந்த கண்ட்ரோல் தான். இது நல்லா ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கும். அதுதான் இப்ப என்கிட்ட இந்த இதுக்காக தான் வந்திருக்கீங்க. சின்ன விஷயம்தான், ஆனா அது தெளிவா படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. அது தெளிவா சொல்லிட்டு நாங்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச வைரங்கள் ஜொலிக்கணும். சரியா. சரி. இப்போ சொல்லுங்க, டிரைவருக்கு வேலை ஜாஸ்தி எப்போ? வேகமா போகும்போது வேலையே கிடையாது. ஏன்னா கவனம் தான் அதிகமா இருக்கும், மைண்ட் செட் மட்டும் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். அப்போ நம்ம டிரைவிங் எல்லாமே 30 கிலோமீட்டருக்கு உள்ளதான். டிரைவிங் எல்லாமே உள்ளதான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ரைட். இப்போ டிரைவருக்கு எப்போ வேலை ஜாஸ்தின்னு பார்த்தாச்சு. டிரைவரோட கண்ட்ரோல் என்னன்னு பார்த்துச்சு. செல்ஃப், மைனர், மேஜர். மைனருக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு, மேஜர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ டிரைவிங் சம்மந்தமானதாக வருவோம். சரியா. அதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஆட்டோமேட்டிக்னா ஆல்ரெடி அதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒரே வார்த்தை. எப்படி? தானா செயல்படக்கூடியது. மொபைல் அப்படின்னா மூவி, நகரக்கூடியது. ரெண்டையும் சேர்த்து ஆட்டோ மொபைல் அப்படின்னு சொன்னாங்க. வெஹிக்கிள் பூரா என்ன சொன்னாங்க? ஆட்டோ மொபைல். தானா இயங்கி தானா நகரும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ தானா இயங்கி தானாவே போகும்னு சொல்லும்போது அதில் டிரைவருக்கு என்ன வேலை? அவங்க வேலையே இல்லையே. அப்படியா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. தானா இயங்கி தானா போயிட்டு போய் மரத்தை முட்டும் அந்த வண்டியில முட்டும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ என்ன செய்யணும்? வண்டியை நிப்பாட்டணும். வண்டியை நிப்பாட்டணும். இதில் முட்டாமல் நம்ம திசையை திருப்பி எடுக்கணும். அடுத்து வண்டி மூவ் ஆகணும். சரி, மெதுவாக போயிட்டு ஊருக்கு போய் சேர முடியுமா? அப்போ வேகமாக போகணும், வேகத்தை குறைக்கணும். மொத்தத்தில் 3 ஸ்டெப் தான். வண்டியை நிப்பாட்டுறது, நகட்டுறது, வண்டியை திசையை திருப்புறது, நேரம் எடுக்கிறது. சரியா? வண்டி வேகத்தை கூட்டுறது, குறைக்கிறது. அவ்வளோதான் டிரைவிங்கோட கருத்து. அதான் இந்த 3ஐயும் நம்ம இந்த 6 கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல் 6 கண்ட்ரோலோட பார்க்க போகிறோம். சரியா? அந்த மேஜர்மெண்ட் 6 கண்ட்ரோலில் ரொம்ப டேஞ்சரான, அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் இல்லையா பாடி, அது பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் எந்த பார்ட்ஸ் முக்கியம் சொல்லுவோம்? முதுகெலும்பு. இங்கே டிரைவிங்கோட பேக் போன இது ஆசிலேட்டரி ஸ்டேரிங் தான். அதை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் நம்ம முதல்ல படிக்க போகிறோம். அது ஸ்ட்ராங் ஆக்குறது தான். சரியா? அப்படி சொன்னேன் இல்லையா, மொத்தமாக சாப்பாடை போட்டு எங்கே கொண்டு போடும்? பிச்சைக்காரன் போடும். இங்கே நம்ம பாட்டாக கொடுப்போம். எது முக்கியமோ அதை முதல்ல கற்றுத்தரும். அதுக்கு அடுத்து தெரியாத கண்ட்ரோல் கற்றுத்தரும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் மைனூட்டா, அதாவது ஸ்டீரிங்குள்ள நுணுக்கமான பாயிண்ட் எல்லாம் பார்க்க போறோம். இப்படி வரிசையா போகும். இப்போ இதுல ரொம்ப ஆபத்தான கண்ட்ரோல் வந்து ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். 90% ஆபத்தும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான், 90% ஒர்க்கும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். அதுல 60% ஸ்டீரிங், சாரி 60% ஆசிலேட்டர், 30% ஸ்டீரிங். அப்போ முதல்ல ஆசிலேட்டர் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஆசிலேட்டர் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம்? 20 கிலோமீட்டர் சொல்லிருக்கோம் இல்லையா? ஆசிலேட்டர் எப்படி இருக்கும்? 20 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இந்த 20 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது. தாண்டினா நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லைன்னு அர்த்தம். குறைஞ்சாலும் செல்ஃப் கண்ட்ரோலாக இல்லைன்னு அர்த்தம். ஷார்ப்பாக அந்த 20 பிடிச்சி பழகினீங்கன்னா அடுத்து கியர் மாற்றும் போது 30 போகணும், 50 போகணும், 80 போகணுங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்பீடை நீங்கள் அடிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல குறைஞ்ச ஸ்பீடில் கான்ஸ்டன்டாக கொடுக்கறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். திருப்பும்போது 20 கீழே தான் போகும். சரியா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். நம்ம கியர் மாற்றும் போது அதெல்லாம் பார்ப்போம். சரி, அடுத்து சாவி சொல்லியாச்சு, ஸ்டீரிங்கோட ஒர்க் எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு, எப்போ அதிகமாக இருக்கும்னு சொல்லியாச்சு, கண்ட்ரோல் ஸ்பீடு சொல்லியாச்சு இல்லையா? கண்ட்ரோல் ஸ்பீடு எவ்வளவு? 30. கண்ட்ரோல் டைம் எவ்வளவு? 2 செகண்ட் சொல்லியாச்சு. ஐசைட்டு, உங்களோட ஐசைட் வந்து ஃபார்வர்டில் 30 அடி தாண்டி இருக்கணும். 30 அடிக்கு உள்ள வந்து பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுது. 30 அடிக்கு உள்ளது பிளைண்ட் ஸ்பாட்டு. பிளைண்ட் ஸ்பாட் என்னது? கண்ணுக்கு தெரியாத இடம். நம்ம வண்டிக்கிட்ட ஒரு ஆடோ, ஒரு கோழியோ, ஒரு நாய், பூனை இது மாதிரி நின்னா தெரியுமா? இது நம்ம வண்டி ஹைட் கம்மி, அதனால அது சொல்லுவோம். பஸ் லாரியில் அவர் ஆள் போனாலும் தெரியாது. அப்போ அதுக்கு பேர் என்னது? பிளைண்ட் ஸ்பாட். ஆனால் நம்ம வண்டி மெக்கானிக்கலாகவே எப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் உடனே போகாது, எதுவாக விட்டு மூவிங் பாயிண்ட் தான். நீ ஃபுல்லாக விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். இதுவே ஒரு சேஃப்டியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் கூடுதலாக சேஃப்டியாக இருக்கும். 30 அடி தாண்டி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியாது, நீங்கள் அவ்வளோ தூரம் பார்க்கலாம். உங்கள் கண் எங்கே இருக்கோ அங்கே தான் வண்டி போகும். கண் பார்வை தெளிவாக இருக்கும் பார்த்துக்கணும். சரியா? அடுத்து ரைட் சைடு மிரர். ரைட் சைடு மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% நமக்கு ரைட் சைடு தான் வண்டி வரும். 90%, 99% முன்னாடி வந்தாலும் அங்கே தான் வருவாங்க, சைடில் வந்தாலும் எத்தில் வருவாங்க, அங்கே தான் வருவாங்க, ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஓவர்டேக் பண்ணுற வண்டியை அந்த கரண்டில் பார்க்கணும். நம்ம வண்டியோட லெவலில் லெஃப்ட் சைடு மிரரில் பார்க்கணும். சரியா? லெஃப்ட் சைடு மிரர் நம்ம டோர் ஓப்பன் பண்ணிச்சுக்கோ, அடைச்சுதான் தெரியும். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன பார்க்கணும்? ரோடு எண்டு, ரோடு எண்ட்லேருந்து ஒரு அடி உள்ள. 4 வீலர் போகிறோம்னா அதில் ஒயிட் கோடு போட்டிருப்பாங்க, அந்த ஒயிட் கோடில் வந்து ஒரு அடி உள்ள. அப்போ லெஃப்ட் வந்து நம்ம சைடு லெவல், நம்ம வண்டியோட லெவல். வண்டி ஒழுங்காக போகுது. பார்க் பண்ணும்போது அதே தான், நேரம் நிற்கணும், அதை பார்த்து வண்டி நிற்பாட்டும். ஆனால் முக்கியம் இது, நம்ம வண்டி ஒழுங்காக போகுதுன்னு பார்க்கறதுக்கு இடது பக்கம் பேர், ஃபார்வர்டில் வண்டி எப்படி எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கறதுக்கு ரைட் சைடில் நம்ம கடந்து போகிற வண்டியை பார்க்குறது. இது மூணு வச்சுங்க. சென்டர் மிரர் நம்ம பின்னாடி வர வண்டி. ஒரு வண்டி ஹார்ன் அடிச்சு வருது, அது பெரிய வண்டியா சின்ன வண்டியா, அவனுக்கு எவ்வளோ தூரம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. சரி, வர வண்டி ஒழுங்காக வருதா, கல்லடிக்கிட்டு வருதா, நிறைய வண்டி வருதா, குறைய வண்டி வருதா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுவோம். அந்த ஓவர்டேக் பண்ணக்கூடிய வண்டி இந்த மிரருக்கு வரணும். ஓவர்டேக் பண்ணக்கூடிய வண்டி எங்கே வரணும்? இந்த மிரருக்கு வரணும். வந்தால் தான் அந்த வண்டி நம்ம வண்டிக்கு பின்னாடி போயிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் தான் நம்ம லெஃப்ட் வந்துக்கணும். சரியா? மைனர் கண்ட்ரோல் இது ஒரு முக்கியமான கண்ட்ரோல். கண்ணி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஐ பால் சொல்லுவாங்க, பால் நினைச்சிடும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். சரியா? சொல்ல புரியுதா? அப்புறம் 90 வரைக்கும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் சொல்லியாச்சு, 30 அதுவும் சொல்லியாச்சு, சாவியை பற்றி சொல்லியாச்சு, டிரைவரோட இதை பற்றி சொல்லியாச்சு, ஆட்டோமேட்டிக்கலாக என்ன சொல்லியாச்சு. சரியா?
ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ண கூடிய கண்ட்ரோல் 3 கண்ட்ரோல் தான் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஆஸ்டேட்டு, ஸ்டீரிங், ஹேண்ட் பிரேக். சரியா? சாவியில் உள்ள 3 ஸ்டெப்பும் சொல்லியாச்சு. சாவியில் 3 ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஸ்டீரிங் லாக்கு, பேட்டரி ஆன் ஆகுறது, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது. அடுத்தல நாங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டோம். ட்ராக் டெஸ்ட்டு நீங்கள் தனியாக தான் ஓட்டுறோம். அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களோட வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் உண்டோ அவ்வளோத்தையும் இங்கேயே கேட்டு தெளிவாயிடணும். முக்கியமான பாயிண்ட் அதான். உனக்கு தான் முக்கியமாக. அவங்களோட வண்டி மட்டும் தான் படிக்கிறாங்க. சரியா? இங்கே உனக்கு எவ்வளோ டவுட் இருந்தாலும் அவ்வளோத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட்டு. ஆஸ்டேட்டு யூஸ் பண்ணவே மாட்டோம். தெருக்குள்ள போகும்போது 20 கிலோ இருக்கும். தேவைப்பட்டதை ஆஸ்ட் கொடுக்குன்னு இருக்கும். 8 போடும்போது யூஸ் பண்ண மாட்டோம். தெருக்குள்ள திரும்பும்போது யூஸ் பண்ண மாட்டோம். சிக்னலில் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஹாஸ்டல் இல்லாமல் எடுக்க தெரிஞ்சாலும் நம்ம சேஃப்டியாக பாதுகாப்பாக எடுக்க முடியும். ஹாஸ்டல் கொடுத்தா தான் போகும் அப்படிங்கிறத வச்சுட்டு மாற்றிடு. அதாவது நமக்கு சின்ன பிள்ளைல நம்ம சும்மா கார் ஓட்டும், ஒரு கையில் கட்டிட்டு கார் ஓட்டும் இல்லையா? அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ தேவையில்ல நமக்கு ஸ்டீரிங் கையை ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டெருங்கிற சவுண்டும் வேண்டாம். அது எழுதி ஹாஸ்டேட்டுன்னு வரக்கூடியது. ஹாஸ்டேட்டு ஹீரோயின் சொல்லுவோம். அது ஹீரோயின் லேடி, அதோட அண்ணன் தான் ஸ்டீரிங். அண்ணன் தங்கச்சி ஒரு வீட்டில் ஒரே டயத்தில் சவுண்டாக பேசிட்டு வேலை செய்யறாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம்? அவ்வளோதான். இங்கே வந்து அந்த லேடி வந்து சத்தம் போடவே கூடாது. ஸ்மூத்தாக இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கும். சரியா? ஹாஸ்டேட் ஒர்க் பண்ணும்போது ஸ்டீரிங் வேலை கிடையாது. ஸ்டீரிங் ஒர்க் பண்ணும்போது ஹாஸ்டேட்டுக்கு வேலை கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ லெஃப்ட் திரும்பும்போது நம்ம 3 சுற்று ஃபுல்லாக சுற்றிடுவோம். மேடாக இருக்கும். மேட்டில் வண்டி ஏறாது. ஸ்டீரிங் ஃபுல்லாக திரும்ப வீல் நல்லா திரும்பிடும். அப்போ வண்டி முன்னாடி போகுது. அந்த இடத்துல தேவைப்படும்போது எழுதிக்கலாம். ஆஸ்ட்ரேலியாஸை கொடுத்துக்கலாம். இப்போ வெளியே போகும்போது பைபாஸ் போகும்போது ஆஸ்ட்ரேலியா மட்டும் தான் கொடுப்போம். ஸ்டீரிங் ப்ளே பண்ண மாட்டோம். அங்கேயும் ஒரு பேரியர் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பள்ளம் கிடக்குது, ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது, இல்லை ரோடு லேசாக பெண்ட் ஆகுது. அப்போ ஸ்டீரிங் வந்து என்ன செய்வோம்? லைட்டாக வேலை செய்யும். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அண்ணன் தங்கச்சிங்கிற ரிலேஸாக வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் கியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவிங் பாயிண்ட் உண்டு. அது உங்களுக்கு கியர் மாற்றமும் சொல்லித்தரேன். சரியா? மூவிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஆசிரியர் கொடுக்காமலும் வண்டி போகும். அதுதான் முதல்ல சொன்னேன். ஆட்டோமேட்டிக் தானே எங்குது, மொபைல் நகர்றது. ஆட்டோமொபைல் 3 டைமாக பிரிச்சுக்கலாம். ரோட்டில் போகக்கூடியது வெஹிக்கிள்னு சொல்லுவோம். ஆயத்தில் போகக்கூடியது ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர், கிளைடுன்னு சொல்லுவோம். தண்ணிக்குள்ளே போகிறது ஷிப், கப்பல், போட்டு, நீர்மூழ்கி கப்பல், பாய்மர கப்பல், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இதுக்கெல்லாம் நினைச்சா இப்போ எல்லாமே மோட்டர் வச்சா ஓடுதாங்க இல்லையா? அதனால நம்ம ஆட்டோமொபைலில் 3ஆக பிரிச்சுக்கிறோம். நம்ம படிக்க போகிறது வெஹிக்கிள். இப்போ டிரைவிங்க்கு நீங்கள் பேசிக் இதை படிச்சிங்கன்னா லாரி பஸ்ஸுக்கும் அதுதான். லாரி எடுத்துருப்போம்னு நினைச்சுவாங்க ஸ்டீரிங் தான் இருப்பாங்க. இங்கேயும் ஸ்டீரிங் தான் இருப்போம். வண்டி போகணும்னு நினைச்சுவாங்க ஆஸ்திரேலியா கொடுப்பாங்க. இங்கேயும் ஆஸ்திரேலியா கொடுப்போம். ஸ்பீடை கூட்டணும்னு நினைச்சுவாங்க கியரை மாற்றுவாங்க. இங்கேயும் அதுதான் வச்சுக்கணும். சரியா? ரைட். 2 நாள் ஸ்டீரிங் முக்கியம். ஸ்டீரிங் வந்து நேராக போகும்போது என்ன செய்யணும்? மேஜர் கண்ட்ரோல், மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல். அந்த வரிசையில் எப்போ தூக்கும் போது தட்டி எழுப்பி கேட்டாலும் தெரியும். செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது நம்ம பொதுவானது மட்டும் இல்லை. பொதுவானது தூங்காமல் இருக்குது, சாப்பிடாம இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. டிரைவருக்கு ஒவ்வொரு மேஜர் கண்ட்ரோல் கூட டிரைவர் கண்ட்ரோல் தப்பாக ஏற்படக்கூடாது. அப்போ செல்ஃப் கண்ட்ரோலே தப்பாக ஏற்படுவோம். தேவையில்லாமல் ஆசை கொடுக்கக்கூடாது. இப்போ செல்ஃப் கண்ட்ரோலே கொடுப்போம். பிரேக்கில் கால் வைக்க தான் சொல்லுவோம். நீங்கள் மிதிப்பீங்க. அப்போ செல்ஃப் கண்ட்ரோலே வரும். கிளச்சை மிதிக்காமல் கியர் போடுவோம். டமால்ட்டி மாதிரி சத்தம் கேட்கும். இல்லை கிளச்சை மிதிச்சா கியர் போட்டு முடிச்ச பிறகு கிளச்சை விட்டால் தான் வண்டி போகும். விட மாட்டோம். இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் வரும். சரியா? மைனர் கண்ட்ரோல் நமக்கு சௌகரியத்துக்கு கொடுத்துருக்க வண்டி. இலகு ரக சொகுசு வாகனம் தமிழை சொல்லலாம். அதை புண்ணாக கூடாது. தெளிவாக படிச்சுட்டு வந்து தெளிவாக ஓட்டணும். பண்ணலாமா? ஓகே, வாழ்த்துக்கள்.